மீன் போதுமா பொரிக்கலாம். ஆச்சு குழம்பு தான் நல்லா இருக்கும். இதில் பிடிச்சி இதில் போட்டான். இப்போ 2 மீன் இங்கே ஒரு 3 மீன் போதும். தம்பி தானே? ஆமாம். இன்னெல்லாம் மீன் பிடிக்காதவங்க கொஞ்சம் மீன் நல்லா இருக்கு. இது அப்போ நல்லா தான் இருந்துச்சு. மீன் இங்கெல்லாம் இல்லை. எனக்கு அது ஒரு வாழை அடிக்கவும் பிடிக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு சத்து ஒரு டேஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணுறது? நான் டேமும் திங்காமல் இருந்தேன். கடல் மீன் கடல் மீன் திங்காமல் இருந்தேன். அப்புறம் தின்னப்போ ஒன்றும் ஒரு டேஸ்ட் இல்லை. கடல் மீன் திங்கலைன்னு இல்லை, உங்களுக்கு காசு போயிருந்து இங்கே திங்கலை. நான் அடியில் தான் எடுத்துருந்தேன். அடியில் என்னாச்சு? 500 600 வருமே. கடல் மீன் எடுத்தா 5 கிலோ வாங்கி எப்படி எத்தனை நாள் திருப்பியே? உங்கள் அம்மா உடம்பு என்ன ஏசம் கூட பிடிக்குது. உங்களுக்கு பேசுனீங்க போடுது. இந்த என்னதுக்காக எங்கள் அண்ணன் மூத்தனை கூட எனக்கு பிடிக்காது. எங்கள் சின்னண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அக்காவில் முனிசிறுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். முனிசிறுக்கு விஜயரடி எங்கள் சிதிலா கூட கத்திரிக்காய் நிறைய போடும் சட்டி குழம்பு நல்லா இருக்கு. புளி போதும், மாங்காய் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கு. அவனுக்கு வாழு நீ எடுத்துக்கணும். இவன் நல்லா சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க மீன் வறுவல். அதில் மீன் மசாலா பொடி போட்டு வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் பொரிக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் லெமன் விட்டுறணும். இந்த மாதிரி மீன் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் விட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீனுக்கு எப்பயுமே மீன் பொரிச்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் விடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கழுதாமாம்மா இல்லை கரெக்டாக தான் இருக்கா? அவ்வளோதான், குழம்பு இறக்கிடலாமா? மாங்கொட்டை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே மீன் குழம்பு ஊற்றி ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? ம்